வாகரி பிரதேசத்தில் சட்டத்துறையில் முதல் பட்டம் பெற்று பெருமை சேர்த்த யுவதி கௌரவிப்பு. என்னுடைய கற்கையினரை பூர்த்தி செய்வதற்கு உதவியளித்த திரு சந்திரகாந்தன் ஐயா அவர்களுக்கு இவ்விடத்தில் நன்றியை தெரிவித்தவளாக யாழ் பல்கலைக்கழகத்தின் 40வது பொது பட்டமளிப்பு விழாவில் சட்டமானி சட்டத்தரணியாக பட்டம் பெற்ற கதிரவழி வம்மி வட்டவான் கோமத்தலாமடி கிராமத்தை சேர்ந்த டியச்சந்திரன் டெனிஸ்கா முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சிரேஷ்ட பிரதி தலைவருமான நாகலிங்கம் திரவியம் அவர்களால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். வம்மி வட்டுவான் வித்தியாலயத்தில் தரம் 11 வரை கல்வி கற்று பின்னர் தனது உயர்கல்வியினை பால்சேனை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தொடர்ந்த டெனிஸ்கா 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சையில் கல்குடா கல்வி வலயத்தின் கலைத்துறையில் முதல் தர பெறுபேற்றை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியிருந்தார். இந்நிலையில் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகி மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் பட்டப்படிப்பை நிறைவு செய்து 40வது பொது பட்டமளிப்பு விழாவில் சட்டமானி சட்டத்தரணியாக பட்டம் பெற்று பிரதேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். யுத்தத்தின் நேரடி பாதிப்புக்குள்ளாக யுத்த வடுகளுடன் மக்கள் பல உயிர் சேதங்கள் உடைமைகளை இழந்து கல்வியில் பின்தங்கிய நிலையில் காணப்பட்ட வாகரி பிரதேச மண் மீதும் மக்கள் மீதும் அதீத அக்கறை கொண்ட சிவனேசதுரை சந்திரகாந்தனின் அரசியல் பிரவேசத்தின் பின்னர் கல்வியில் பல இமாலய வளர்ச்சி இலக்குகளை எட்டி வருகின்றது. கல்வியே எமது சமூகத்தின் காப்பரனாகும் எனும் சிந்தனையை அடிப்படையாக கொண்டு தனது அரசியல் சேவையினை முன்னெடுத்து வந்த சந்திரகாந்தன் பொருளாதார நலிவு நிலை காரணமாக மேலதிக கல்வி நடவடிக்கைகளை தொடர முடியாத மாணவர்களை இனம் கண்டு அவர்களுக்கான உதவிகளை முன்னெடுத்திருந்தார். அந்த வகையில் குறித்த மாணவியும் உள்வாங்கப்பட்டு பயன்பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இந்நிகழ்வில் கோரளைப்பட்டி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் சோபா ஜெயரஞ்சித் மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் வாகரி பிரதேச அமைப்பாளர் மதிவேந்தன் உட்பட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் பலரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். 2021ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்திற்கு சட்டத்துறையில் தெரிவாகியிருந்தேன். கடந்த 2026 2ஆம் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற்றுள்ளேன். என்னுடைய கற்கையினரை பூர்த்தி செய்வதற்கு உதவியளித்த திரு சந்திரகாந்தன் ஐயா அவர்களுக்கு இவ்விடத்தில் நன்றியை தெரிவித்தவளாக அத்தோடு இன்னும் பலர் அதற்கான உதவிகளை வழங்கியிருந்தார்கள்.